வாங்க மக்களை, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெவ்வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா 16 அசாதாரண அழகு நடைமுறைகள் இந்த உலகத்தில் இன்னுமே பின்பற்றி வராங்க. அது இந்த உலகத்தையே இன்னும் வண்ணமயமாக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அழகு என்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா உலகளாவியது. இருந்தாலும் பல நாடுகளில் பலவிதமான அழகு சாதனங்களை இன்னுமே உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வழிமுறை, அவங்களுடைய மூதாதையர்களுடைய எல்லா ஒரு விஷயத்தையும் இன்னமும் பின்பற்றி தான் வராங்க. அப்படி வித்தியாசமான பல அழகு சாதனங்களை யூஸ் பண்ணி வரக்கூடிய 16 நாடுகளை பற்றின வீடியோ தாங்க இது. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா நீண்ட கொம்பு மியாவோ மக்கள் சொல்கிறாங்க. இவங்க சீனாவை சேர்ந்தவங்க. இந்த பழங்குடியின பெண்கள் பார்த்தீங்கன்னா அழகுன்றதே அவங்களுடைய முடியை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. மிக நீளமான கூந்தல் தான் அழகு சேர்க்கும்னு சொல்லிட்டு அவங்க மிக நீளமான கூந்தலை வளர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூதாதையர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய முடியை வெட்டி அதை பல அடுக்குகளாக ஒன்றுபடுத்தி அந்த முடியை பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு மாரி தயாரித்து தன்னுடைய தலையில் அணிஞ்சிக்கிறாங்க. இது எல்லா நாள்லையும் அணிய முடியாது. அப்படி அணிஞ்சால் தலைவலி, கழுத்து வலி வந்துடும். அதனால் ஒரு சில விசேஷ நாட்களில் மட்டும் அவங்க இந்த மாரி அணிந்து கொள்கிறார்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது முர்சி பழங்குடி மக்கள். இவங்க எத்தியோப்பியான்ற ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. இந்த பழங்குடியின மக்கள் அவங்களுடைய அழகு பொருட்களாக பார்த்தீங்கன்னா அவங்க உதட்டில் சின்னதாக தட்டு மாட்ட ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசில். அது பெருசாக ஆக ஆக அந்த தட்டுமே பெருசாகிக்கிட்டே போகுது. இந்த தட்டை வயதுக்கு வந்த பெண்களும் திருமணமான பெண்களும் தான் விதவிதமாக அணியிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டை அணிஞ்சால் அவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. நிறைய விசேஷங்களுக்கும் நிறைய பண்டிகைகளுக்கும் தான் இந்த தட்டை அவங்க விரும்பி அணியிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா கரோ பழங்குடியின மக்கள். இவங்களும் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் தான் இன்னும் வசித்து வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உடல் ஓவியம் சொல்லிட்டு இன்னமும் பிரபலமாக பின்பற்றி வராங்க. இந்த பழங்குடியின மக்களில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்புல இந்த மாரி வண்ணங்களை தீட்டிட்டு தான் போருக்கு போவாங்களாம். இந்த வண்ணம் எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர், சாம்பல், விலங்குகளுடைய கொழுப்புகளை கொண்டு இந்த வண்ணம் உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற நாடு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவிலையும் மற்றும் ஓஷோனியான்ற நாட்டிலையும் பின்பற்றுறாங்க. இவங்களுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா பற்களில் கருப்பு மைய தேய்க்கிறது தான் இவங்களுடைய கலாச்சாரம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்த பெண்ணுலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த கருப்பு மைய பற்களில் தடவிக்காங்களாம். அப்படி தடவுனா இவங்களுக்கு பற்சிதைவு அவ்வளோக்கா ஏற்படாதுன்னு சொல்லி இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற அந்த அழகு சாதன பொருட்கள் இன்னமும் தஜிகிஸ்தான் நாட்டில் பின்பற்றி வராங்க. அதாவது பிறக்கும் போதே இனிப்ரோவோட பிறந்தாங்கன்னா, அதாவது இனிப்ரோன்றது 2 புருவமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறத தான் இனிப்ரோன்னு சொல்கிறாங்க. அப்படி பிறக்கும் ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி பெண் பிள்ளைகள் அப்படி பிறந்தாங்கன்னா அவங்க ரொம்ப தூய்மையானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்படி ஒருவேளை அந்தமாரி யூனிப்ரோ இல்லாத பிறக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மைகளை வச்சு அவங்களே அந்த யூனிப்ரோவை வரைஞ்சிக்குவாங்களாம். அது அவங்களுடைய அழகாகவே அவங்க கருதப்பட்டு வராங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகளில் இன்னுமே இதை பின்பற்றி தான் வராங்க. ஆறாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டில் இருக்கிற பெர்பர் பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தில் பச்சை குத்திக்கிறத இன்னமும் அழகாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கன்னத்தில் தன்னுடைய தாடையிலையும் அவங்க பச்சை குத்துறத ரொம்பவே அழகு சாதனமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் உள்ள அபதானி பெண்கள் தங்களுடைய மூக்கு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்தால் செய்யப்பட்ட மூக்குத்தியை தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே அணிஞ்சிக்குவாங்களாம். அது நாள் பட அந்த மூக்குத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டே போயிடுவாங்களாம். இப்படி அணியும் போது பிற ஆண்கள் அவங்க மேலே ஆசைப்பட மாட்டாங்கன்ற ஒரு அவநம்பிக்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க. இன்னமும் அந்த பழங்குடியின பெண்கள் இந்த ஒரு விசித்திரமான ஒரு அழகு சாதனத்தை இன்னமும் பின்பற்றி தான் வராங்க. இப்போ நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கிற இளைஞர்கள் தன்னுடைய முகத்தை கவர்ச்சிகரமாக வச்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலைக்கோ இல்லையா அவங்களுடைய வாழ்க்கைக்கோ ஒரு உத்தியோகமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. அதனால் அவங்களுடைய முகத்தை ஒரு குறிப்பிட்ட வயசில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாரி சர்ஜரி பண்ணி மாற்றிக்கிறாங்க. இதை அவங்க பெற்றோர்களுக்கு பரிசாகவும் அவங்க தரதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம 9ஆவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமீபியா மற்றும் அங்கோலா நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பெண்களோ ஆண்களோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிகை அலங்காரத்தை சிவப்பாக மாற்றிக்கிறது தான் அழகுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பழங்குடியின பெண்கள் பார்த்தீங்கன்னா நொறுக்கப்பட்ட சிவப்பு கற்கள், எண்ணெய், மூலிகைகள் மற்றும் உலர்ந்த பசுவின் சாணத்தோட கலந்து அதை ஒரு பேஸ்ட் மாரி தயாரித்து இந்த பேஸ்ட்டை எடுத்து தன்னுடைய தலையில் தடவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப அழகாக தெரியறதா அவங்க நம்புகிறாங்க. நாம் 10ஆவதாக பார்க்க போகிறது ஜப்பானுங்க. ஜப்பானில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு நேராக பற்கள் வரிசையாக இருந்தாலுமே டாக்டர் கிட்ட போய் சிங்கப்பல்லு மாதிரியோ இல்லை கோணலாவோ பல்ல வளைச்சிக்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் அழகுன்னு அந்த நாட்டு இளைஞர்கள் நம்புகிறாங்க.
நம்புகிறாங்க. இந்த வரிசையில் 11வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரானுங்க. ஈரானில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தனது மூக்கை நேரான மூக்கா, அதுவும் பார்த்தீங்கன்னா கூர்மையான மூக்கா மாற்றிக்கிறாங்க. இதுக்காக பல லட்சம் பல கோடி செலவுகள் பண்ணி அவங்க மூக்கை சீர்படுத்திக்கிறாங்க. அப்படி பணம் கொடுத்து தன்னுடைய மூக்கை சரி பண்ண இயலாதவங்க பார்த்தீங்கன்னா மூக்கில் கட்டு போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கிறாங்க. அதனால அவங்க மூக்கு கொஞ்சம் நேரான மூக்கு மாரி தோற்றமளிக்கிறது. 12வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓமோ பள்ளத்தாக்கில் வசிச்சுட்டு வர இந்த ட்ரைபு தாங்க. இவங்க எத்தியோப்பியா நாட்டில் இருக்கிற ஓமோ பள்ளத்தாக்கில் தான் வசிச்சு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பல பொருட்களை வச்சு அவங்க நிறைய கிளிப்புகளோ இல்லை தலையில் அணிவிக்கிற மாரி நிறைய பொருட்களை தயாரிக்கிறாங்க. அதை ஒரு அழகு பொருட்களாகவே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் இதை தன்னுடைய அழகு சாதனமாக அவங்க இன்னமும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. இவங்களுடைய இந்த அழகு சாதனங்களை பார்த்து நிறைய ஃபேஷன் ஷோக்களில் இவங்கள மாரியே நிறைய வடிவமைச்சு நிறைய பேர் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஆப்பிரிக்கா மற்றும் இந்தோனேஷியாவில் வசிக்கிற ட்ரைபல் மக்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பற்களை கூர்மையாக ஆக்கிக்கிறாங்க. இதை கூர்மையாக ஆக்குனாதான் அவங்க அழகாக தெரியுறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக அவங்க பல ஷார்ப்பான பொருளை வச்சு தன்னுடைய பற்களை நாள்பட தேய்ச்சிக்கிட்டே வராங்க. அது கூர்மையானதுக்கப்புறம் அவங்க அழகாக இருக்கிறதா அவங்களே நினச்சிக்கிறாங்க. இந்த தரவரிசையில் 14வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மற்றும் மியான்மர் நாட்டை சேர்ந்த மோகோ காவே என்று அழைக்கப்படும் இந்த பழங்குடியின மக்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகத்தில் பச்சை குத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாக்குலையும் பச்சை குத்திக்கிறாங்க, உதட்டுலையும் பச்சை குத்திக்கிறாங்க. இப்படி அவங்க முகத்துலையும் தாடைகள்லையும் பச்சை குத்திக்கிறதால அவங்களுடைய அறிவு, ஆற்றல் மற்றும் ஆளுமை, திறமை எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிச்சுட்டு வரும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாட்டில் வசிச்சுட்டு வரோம் கயான் பழங்குடியின பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழங்குடியின பெண்கள் பார்த்தீங்கன்னா தனது 5 வயதில் கழுத்தில் ரிங்கு மாதிரி ஒரு கம்பியை கழுத்தில் அணியிறாங்க. அது நாள்பட ஒரு ரிங்காக அவங்க கழுத்தில் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அழகாக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இளம் வயதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு அதிகமாக ஆக அவங்க கழுத்து டிராகனுடைய கழுத்து போலவே இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 வயசுலேருந்து அவங்க சாகிற வரைக்குமே ரிங்கு அதிகமாகிறதால அவங்க கழுத்து ரொம்பவே நீண்டு காணப்படுகிறது. இந்த வரிசையில் நம்ம இப்போ கடைசியாக பார்க்க போகிறது பல ஐரோப்பா நாடுகள்லையும் அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க. அதாவது இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கிளில் முடியை ஷேவ் பண்ணுறதே இல்லைங்க. அக்கிளில் முடியை நிறையா வளர்த்துக்கிறாங்க. அண்டர் ஆர்மில் அப்படி வளர்க்குறதால அவங்க எங்கேயோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ கையை தூக்கி அவங்க எதையா பிடிக்கும் போது அவங்களுடைய அக்கிளில் முடி தெரிகிறத ஃபேஷனாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பாரம்பரியமாக பின்பற்றி வர ஒரு சில விஷயத்துக்கும் இந்தமாரி நவீன உலகத்தில் பெண்கள் கடைப்பிடிக்கிற இந்தமாரி ஒரு சில விஷயத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.